Welcome to everyone. Today 10th Max Algebra Exercise 3.14ல 6th sum பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் சம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சம் வேணும் இந்த எக்ஸசைஸில் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் சம், இஃப் ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 3x² + kx + 81 = 0 having real roots is the square of the other, then find k. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். ஸோ என்ன ஈக்குவேஷன்? 3x² + kx + 81 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஒன் ரூட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். ஒன் ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டால் அதர் ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயராக இருக்கும். ஸ்கொயர்னால் நமக்கு தெரியும், ஆல்ஃபா இதே ரூட்டை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு ரூட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுவே ஃபிஃப்த்து சம்மில் பார்த்தீங்கன்னா ட்வைஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ட்வைஸ் அப்படின்னா எடுத்துருக்கக்கூடிய ரூட்டை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸ்கொயர் அப்படின்னா ரூட்டை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கலாங்களா? ஸோ சம் ஆஃப் த ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு -b/a. ஸோ -b/aனா இந்த இடத்துல -bன்றது என்னது? k, தென் -k/3. a உடைய வேல்யூ 3, இது நமக்கு தெரியும். ஸோ அடுத்தது ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு -k/3. ஸோ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ இதனுடைய ஃபார்முலா என்னது? c/a. சின்றது என்னது? k. சின்றது என்னது? 81. a உடைய வேல்யூ 3. ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபாவையும் ஆல்ஃபா ஸ்கொயரையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? ஆல்ஃபா கியூபு. ஸோ ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 81/3. இப்போ 3ஐயும் 81ஐயும் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 27 வரும். ஓகே, ஆல்ஃபா கியூபுடைய வேல்யூ என்னதுங்க? 27. அப்போ ஆல்ஃபாவுடைய வேல்யூ 3. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 3ஐ கியூப் பண்ணுறோம், கியூப் கேன்சல் ஆகிடும், தென் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஆல்ஃபாவுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை ஈக்குவேஷன் 1ல் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ஃபாவுக்கு பதில் நான் 3ஐ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 3. ஆல்ஃபா ஸ்கொயர்னால் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு -k/3. இப்போ 3ஐ ஸ்கொயர் பண்ணால் 9, 9 + 3 12. 12 ஈக்குவல் டு -k/3. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 3 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மல்டிபிளாக மாறும். அப்போ 3 × 12 ஈக்குவல் டு -k. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணால் 36 ஈக்குவல் டு -k. k உடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? -36. அதனுடைய சைனை நம்ம அப்படியே மாற்றி எழுதிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம k உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்முடைய வீடியோ பிடிச்சிருக்கு, சம்ஸ்லாம் தெளிவாக புரியுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.